வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 252 காண்போமா? யாகசாலைக்குள் சென்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காவலாளிகள் தடுத்து நிறுத்தியும் மிகவும் உறுதியுடன் முன்னேறி பலவந்தமாக அந்த வில்லை தூக்கினார். தமது இடது கரத்தினால் மிகவும் எளிதாக அந்த வில்லை தூக்கிய பகவான் உருக்கிரமர் காவலர்கள் பார்த்து கொண்டிருக்க கண்ணிமைக்கும் நேரத்தில் அதில் நான் ஏற்றினார். பிறகு பகவான் கிருஷ்ணர் நாணை இழுத்து மதம் கொண்ட யானை ஒன்று கரும்பினை ஒடிப்பது போல் இரண்டாக ஒடித்தார். வில்லை ஒடித்த போது எழுந்த ஒலியானது விண்ணையும் மண்ணையும் நிறைத்தது. அதனை கேட்டு மன்னன் கம்சன் பயத்தினால் நடுங்கினான். கோபம் கொண்ட காவலர்கள் ஆயுதங்களை ஏந்தி கொண்டு கிருஷ்ணரையும் அவரது நண்பர்களையும் பிடிக்க எண்ணி அவர்களை சூழ்ந்து கொண்டு பிடியுங்கள் அவனை, கொல்லுங்கள் அவனை என்று கூச்சலிட்டனர். தீய எண்ணத்துடன் காவலர்கள் தங்களை நோக்கி வருவதைக் கண்டு கிருஷ்ணரும் பலராமரும் உடைந்து போன வில்லின் இரு பகுதிகளையும் ஆளுக்கொன்றாக எடுத்துக்கொண்டு அக்காவலர்களை தாக்கத் தொடங்கினர். கம்சனால் அனுப்பப்பட்ட மற்ற படைகளையும் கிருஷ்ணரும் பலராமரும் அழித்து யாகசாலையின் பிரதான வாயில் வழியாக வெளியேறி தொடர்ந்து நடந்து சென்று நகரத்தின் வளங்களை கண்டு மகிழ்ந்தனர். கிருஷ்ணரும் பலராமரும் செய்த அற்புதமான வீர செயல்களை ஊர் மக்கள் அனைவரும் பாராட்டினர். அவர்கள் தங்கள் விருப்பம் போல் சுற்றித் திரிந்த பொழுது சூரியன் மறையத் தொடங்கினான். அதனால் அவர்கள் ஆயர்குல சிறுவர்களுடன் சேர்ந்து நகரத்தினை விட்டு அவர்கள் வண்டிகளை நிறுத்தி இருக்கும் இடத்திற்கு சென்றனர். அன்று இரவு கிருஷ்ணரும் பலராமரும் தங்களை தூய்மை செய்து கொண்ட பின் பால் சாதம் உண்டனர். அதன் பிறகு கம்சனின் எண்ணம் என்னவென்று நன்கு அறிந்த போதிலும் அவர்கள் அன்றைய இரவினை சுகமாக கழித்தனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யாகசாலையில் இருந்த வில்லை ஒடித்ததையும் அங்கிருந்த காவலாளிகளை கொன்றதையும் ஒரு விளையாட்டாக செய்தனர் என்பதனை கேள்விப்பட்டு மன்னன் கம்சன் அஞ்சி நடுங்கினான். கம்சன் கண்ணாடியில் தனது உருவத்தை பார்த்தால் அதில் அவனது தலை இல்லை. காரணமின்றி சந்திரனும் நட்சத்திரங்களும் இரண்டிரண்டாக தெரிந்தன. அவனுடைய நிழலில் ஒரு துவாரத்தினை கண்டான். அவனது சுவாச காற்றின் ஒலியை அவனால் கேட்க முடியவில்லை. கனவில் அநேகமான கெட்ட சகுனங்கள் தோன்றின. பல துர்நிமித்தங்களை அவன் விழித்து கொண்டிருக்கும் வேளையிலும் கனவிலும் கண்டதினால் கம்சன் மரணத்தின் காட்சியால் நடுங்கினான். இறுதியில் இரவு பொழுது முடிந்து சூரியன் மீண்டும் உதிக்க ஆரம்பித்த பொழுது கம்சன் மிகப்பெரிய மல்யுத்த விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்து முடித்தான். மன்னனின் ஆட்கள் மல்யுத்த களத்தில் பூஜைகளையும் சடங்குகளையும் செய்தனர். இசை கருவிகளை முழங்கினர். பார்வையாளர்களின் மேடைகளை மாலைகளினாலும் வண்ணத் துணி நாடாக்களினாலும் தோரணங்களினாலும் அலங்கரித்தனர். நகரவாசிகளும் வெளியூர் வாசிகளும் அந்தனர் மற்றும் சத்திரியர்களின் தலைமையில் அங்கு வந்து மேடைகளில் அமைதியாக அமர்ந்தனர். விருந்தினர்கள் சிறப்பு இருக்கைகளை பெற்றுக்கொண்டனர். தமது அமைச்சர்கள் சுற்றிலும் இருக்க கம்சன் அரசனுக்குரிய மேடையில் அமர்ந்தான். அவன் பல குறுநில மன்னர்களின் மத்தியில் இருந்த போதிலும் அவனது இதயம் அச்சத்தினால் நடுநடுங்கியது. மல்யுத்த போட்டிகளுக்குரிய தாள வரிசைகளில் இசைக்கருவிகள் ஒளிமுழக்கம் செய்தபோது நன்கு அலங்கரிக்கப்பட்ட மல்யுத்த வீரர்கள் தங்கள் பயிற்சியாளர்களுடன் மல்யுத்த அரங்கத்திற்கு வந்து அமர்ந்தனர். இனிமையான இசையினால் ஆர்வம் தூண்டப்பெற்ற சானூரன், முஷ்டிகன், கூடன், சலன் மற்றும் தோச்சலன் மல்யுத்த பாயின் மீது அமர்ந்திருந்தனர். போஜர்களின் அரசனால் அழைக்கப்பட்ட நந்த மகாராஜாவும் ஆயர்களும் தாங்கள் கொண்டு வந்திருந்த பரிசு பொருட்களை மன்னரிடம் அளித்துவிட்டு அங்குள்ள மேடைகளில் ஒன்றில் அமர்ந்தனர். ஸ்ரீமத் பாகவதம். நந்த கோபாதயோ கோபா போஜராஜ சமாஹுதாக நிவேதிதோ பாயனாஸ்த ஏகஸ்மின் மஞ்ச ஆவிசன். இந்த இடத்தில் ஹமாகுதா என்னும் வார்த்தை கம்ச மன்னன் விரஜத்தின் தலைவர்களை மிகுந்த மரியாதையுடன் முன்னர் வருமாறு அழைத்தான். அப்பொழுதுதானே அவர்கள் மன்னன் கம்சனுக்கு கப்பம் கட்ட முடியும். அதனால் அவர்களை அழைத்து அமர வைத்தான். ஸ்ரீ சுகர் கூறினார். கிருஷ்ணரும் பலராமரும் மல்யுத்த அரங்கத்தில் ஒலித்த துந்துபிகளின் முழக்கத்தினை கேட்டனர். அதனால் அவர்கள் அங்கே என்ன நடைபெறுகிறது என்பதனை காணச் சென்றனர். கிருஷ்ணர் குவலயா பீடம் என்னும் யானையை கொல்லுதல். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார். மன்னரே, கிருஷ்ணரும் பலராமரும் அதிகாலையில் நீராடி தங்களை தூய்மை செய்வதற்கு தேவையான அனைத்தையும் நிறைவேற்றினர். பின்னர் மல்யுத்த அரங்கத்தில் இருந்து ஒலித்த துந்துபிகளின் முழக்கத்தினை கேட்டனர். அதனால் அவர்கள் அங்கே என்ன நடக்கிறது என்பதனை காணச் சென்றனர்.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மல்யுத்த அரங்கின் வாயிலை அடைந்த பொழுது குவலாயா பீடம் என்னும் யானை அதன் பாகனின் தூண்டுதலின் பேரில் தமது வழியை மறித்து கொண்டு நிற்பதை கண்டார். பகவான் கிருஷ்ணர் தமது ஆடைகளை இறுக்கி கட்டி கொண்டும் சுருண்ட தலைமுடியை ஒன்றாக சேர்த்து கட்டி கொண்டும் அந்த யானை பாகனிடம் பின்வருமாறு பேச ஆரம்பித்தார். யானை பாகனே, எங்களுக்கு வழிவிடு, எங்களை மறிக்காதே. அவ்வாறு நீ செய்யவில்லை என்றால் இன்று உன்னையும் உனது யானையையும் நான் யமலோகத்திற்கு அனுப்பி வைப்பேன் என்று கூறினார். அதை கேட்ட யானை பாகன் பெரும் கோபம் கொண்டு தனது யானையை கையில் இருந்த அங்குசத்தினால் குத்தி கிருஷ்ணரை தாக்கும்படி செய்தான். கிருஷ்ணரை நோக்கி பாய்ந்து வந்த யானைகளின் அரசனான குவலயா பீடம் தனது தும்பிக்கையால் அவரை மூர்க்கமாக பற்றியது. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணர் அதன் பிடியில் இருந்து அதன் மீது ஒரு குத்து விட்டு அதன் கண்களுக்கு புலப்படா வண்ணம் அதன் கால்களுக்கு இடையில் மறைந்து கொண்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை காண இயலாததினால் கோபம் கொண்ட அந்த யானை அவரை தனது மோப்ப சக்தியால் தேடியது. மீண்டும் ஒரு முறை குவலயா பீடம் தனது தும்பிக்கை நுனியால் பிடித்த பொழுது பகவான் தனது பலத்தினால் தம்மை விடுவித்து கொண்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மிகவும் சக்தி வாய்ந்த குவலயா பீடம் என்னும் யானையின் வாலை பிடித்து கருடன் ஒரு பாம்பினை மிக எளிதாக இழுத்துச் செல்வது போல் 25 வில் அளவுகள் விளையாட்டாக இழுத்துச் சென்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யானையின் வாலை பிடித்து கொண்டு சுற்றி சுற்றி வந்து விளையாடினார். அதன் பின்னர் கிருஷ்ணர் யானையுடன் நேருக்கு நேர் நின்று அதனை தாக்கிவிட்டு ஓடிச் சென்றார். யானையோ ஒவ்வொரு அடியிலும் பகவானை தொட முயன்று அவரை பின்தொடர்ந்து ஓடியது. ஆனால் கிருஷ்ணர் தந்திரமாக அதனை தடுமாற வைத்து கீழே விழச் செய்தார். பகவான் கிருஷ்ணரும் அதனை ஏமாற்றுவதற்காக விளையாட்டாக நிலத்தில் விழுந்து உடனே எழுந்து நின்றார். கோபம் கொண்ட யானை கிருஷ்ணர் கீழே விழுந்து விட்டதாக கருதி தனது தந்தங்களினால் அவரை குத்தி கிழிக்க முயல ஸ்ரீ கிருஷ்ணர் உடனே அந்த இடத்தை விட்டு நகர யானை நிலத்தையே குத்தி கிழித்தது. யானை பாகன் அங்குசத்தினால் அதனை குத்தியதால் அது மீண்டும் கிருஷ்ணரை தாக்குவதற்காக பாய்ந்து ஓடி வந்தது. மது என்னும் அசுரனை கொன்ற பகவான் தம்மை தாக்க வந்த யானையை நேரடியாக எதிர்கொண்டார். அதன் தும்பிக்கையை ஒரு கரத்தினால் பற்றி கிருஷ்ணர் அதனை நிலத்தின் மீது எறிந்தார். பின்னர் பகவான் கிருஷ்ணர் அந்த யானை மீது வலிமை மிக்க ஒரு சிங்கத்தை போல் மிக எளிதாக ஏறி அதன் தந்தங்களுக்குள் ஒன்றினை பிடுங்கி எடுத்து அந்த தந்தத்தாலேயே அந்த யானையையும் அதன் பாகர்களையும் கொன்றார். இறந்து போன யானையை அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு பகவான் கிருஷ்ணர் அதன் தந்தத்தினை ஏந்தி கொண்டு மல்யுத்த அரங்கினுள் நுழைந்தார். அவரது தோளின் மீது கிடந்த தந்தத்தினாலும் அவர் உடலெங்கும் யானையின் இரத்தமும் மத நீரும் தெரித்து இருந்ததினாலும் அவருடைய செந்தாமரை முகம் அவரது உடலின் அழகிய வியர்வை துளிகளுடன் காணப்பட்டதாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காண்பதற்கே மிக அழகாக காணப்பட்டார். இந்த காட்சியானது காண்பதற்கே மிக அற்புதமாக இருந்தது. அன்பார்ந்த மன்னனே, பகவான் பலதேவரும் பகவான் ஜனார்தனனும் தங்கள் கரங்களில் ஆயுதமாக ஆளுக்கு ஒரு யானை தந்தத்தினை தேர்ந்தெடுத்து கொண்டு ஆயர்குல சிறுவர்கள் புடைசூழ மல்யுத்த அரங்கினுள் நுழைந்தனர். அங்கிருந்த அனைவரும் அவரை பார்த்தார்கள். மல்லர்கள் அவரை தலையில் விழும் இடியாக நினைத்தார்கள். மனிதர்கள் அவரை உத்தமமான புருஷனாக பார்த்தார்கள். ஸ்திரீகள் அவரை மன்மதனுக்கு மன்மதனாக நினைத்தார்கள். கோபர்கள் அவரை தங்கள் உறவினனாக பார்த்தார்கள். கொடிய அரசர்கள் அவரை தங்களுக்கு தண்டனை கொடுப்பவராக நினைத்தார்கள். பெற்றோர்கள் அவரை பாசமிகு குழந்தையாக பார்த்தார்கள். கம்சன் அவரை தன் உயிரை கொல்லும் யமனாக நினைத்தான். யோகிகள் அவரை யோகியாக நினைத்தார்கள். எதுகுலத்தவர்கள் அவரை பரமாத்மாவாக பார்த்தார்கள். குவலயா பீடம் இறந்ததும் இரு சகோதரர்களையும் எளிதில் கொல்ல முடியாது என்பதனை கம்சன் உணர்ந்தான். அதே சமயம் அவரால் தனக்கு மரணம் நெருங்கிவிடுமோ என்று பயந்து நடுங்கினான். அழகிய ஆபரணங்கள், மாலைகள், ஆடைகள் அணிந்து நேர்த்தியாக ஒப்பனை செய்யப்பட்ட இரு நடிகர்களைப் போல் வலிமை மிக்க கரங்களை உடைய பகவான்கள் இருவரும் மல்யுத்த அரங்கில் ஒளிவீச நின்றனர். அந்த காட்சியானது காண்பவர்களின் மனங்களை கொள்ளை கொண்டது. மன்னனே, பார்வையாளர்கள் மேடைகளில் அமர்ந்திருந்த நகரவாசிகளும் வெளியூர்வாசிகளும் பரமபுருஷர்கள் இருவரையும் வைத்த கண் வாங்காது பார்த்ததினால் அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவர்களுக்கு கிருஷ்ணரை பார்க்க பார்க்க திருப்தியே ஏற்படவில்லை. அதனால் அனைவரும் அவரை பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவருடைய தரிசனமானது அனைவருடைய ஐம்புலன்களுக்கும் ஆனந்தத்தை அளித்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திவ்யமான திருமேனி அழகு, அவர்களின் திவ்ய குணங்கள், திவ்ய லீலைகள் ஆகியவற்றை பற்றியே அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தார்கள். இந்த காட்சியை கண்ட மக்கள் கூறினர்,
இவர்கள் இருவரும் நிச்சயம் பரமபுருஷ பகவான் நாராயணனின் அம்சங்களாகவே வசுதேவரின் இல்லத்தில் அவதரித்திருக்கின்றனர். இதோ கிருஷ்ணர் தேவகிக்கு பிறந்து கோகுலத்திற்கு கொண்டு வரப்பட்டார். அங்கே அவர் இவ்வளவு காலம் மறைத்து வைக்கப்பட்டு மன்னர் நந்தகோபன் இல்லத்தில் வளர்ந்து வந்தார். இவர்தான் பூதனா என்னும் அரக்கியையும் திருநாவர்தன் போன்ற அசுரர்களையும் மரணமடையச் செய்தார். மருத மரங்களை இழுத்து கீழே சாய்த்தார். சங்கசூடன் கேசி என்னும் அசுரர்களையும் பிற அசுரர்களையும் அழித்தார். பசுக்களையும் ஆயர்களையும் காட்டு தீயிலிருந்து காப்பாற்றினார். காளிங்கன் என்னும் சர்ப்பத்தை அடக்கினார். புயல் மழை மின்னலிலிருந்து கோகுலவாசிகளை காக்க தமது ஒரு சுண்டு விரலினால் கோவர்தன மலையை 7 நாட்கள் தூக்கி நின்று இந்திரனின் கர்வத்தை நீக்கினார். கிருஷ்ணரின் அழகு பார்வை, பேச்சு, லீலைகள் ஆகியவை கோபிகைகளுக்கு பேரானந்தத்தை அளித்தது. யதுவம்சம் இவரால் புகழும் பெருமையும் அடைந்தது. இவர் அருகில் இருக்கும் மூத்த சகோதரரான தாமரை கண்களை உடைய பகவான் பலராமர் எல்லா வளங்களுக்கும் அதிபதியாவார். இவரும் பல அசுரர்களை அழித்துள்ளார். இப்படி மக்கள் பலவாறு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மேடையில் நின்ற கம்சனுடைய மல்லர்கள் கிருஷ்ணர் பலராமர் இருவரையும் மல்யுத்தத்திற்கு அழைத்தார்கள். கூட்டத்தினர் பகவான் கிருஷ்ணரை உயர்வாக பாராட்டி பேசுவதை சாணூரனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் அவன் இரு சகோதரர்களிடமும் பின்வருமாறு கூறினான். ஓ நந்தபுத்திரனே, ஓ ராமா, நீங்கள் இருவரும் வீரர்களால் பெரிதும் மதிக்கப்படுவதோடு மல்யுத்தத்திலும் சிறந்த திறன் உடையவர்களாவீர். உங்கள் வீரத்தை பற்றி கேள்விப்பட்ட மன்னர் அதனை காண உங்களை இங்கே அழைத்துள்ளார். இதை கேட்ட மக்கள் பின்வருமாறு பேசினார்கள். மாடுகளை மேய்த்து கொண்டு ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டு விளையாடுவார்கள். அவர்களைப் போல் ராஜமல்லர்கள் யுத்தத்திற்கு அழைக்கின்றார்களே என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மீது பரிவு கொண்டு பேசினார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மல்லர்களின் அழைப்பை ஏற்று பின்வருமாறு கூறினார். மல்யுத்த வீரர்களே, நாங்களும் அரசரின் பிரஜைகள்தான். தங்கள் விருப்பப்படியே மல்யுத்தத்திற்கு வருகிறோம். நாங்கள் சிறு பாலகர்கள். ஆதலினால் எங்களுக்கு இணையான பலம் உடையோருடனேயே நாங்கள் விளையாட வேண்டும். மல்யுத்தம் முறையாக நடைபெற வேண்டும். அப்போதுதான் இங்கு கூடியுள்ள மரியாதைக்குரிய கூட்டத்தினர் ஏற்றுக்கொள்வார்கள். சாணூரன் கூறினான். நீ ஒரு குழந்தையும் இல்லை, இளைஞனும் இல்லை. அதுபோல்தான் பலவான்கள் எல்லோரிலும் பலமுடைய இந்த பலராமனும் 1000 யானைகள் பலத்தை தன்னகத்தே கொண்டவன். ஒரு யானையை விளையாட்டாக கொன்றவன் நீ. ஆகையினால் நீங்கள் இருவரும் பலமிக்க மன்னர்களுடனேயே யுத்தம் செய்தல் வேண்டும். ஓ விருஷ்ணி குலத்தில் பிறந்தவனே, உமது வீரத்தை என்னிடம் காட்டுவாயாக. பலராமர் முஷ்டிகனுடன் யுத்தம் செய்யட்டும் என்றான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் மல்லர்களுடன் யுத்தம் செய்வதை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 253 காண்போமா? நன்றி, வணக்கம்.